நிச்சயமாக நிக்கிதா, தற்போது இந்திய அணியின் கேப்டனாக பும்ரா திடீரென மைதானத்திலிருந்து, அதாவது உணவு இடைவெளிக்கு பிறகு 2 ஓவர்கள் கழித்து திடீரென மூச்சு பிடிப்பின் காரணமாக நிற்கக்கூட முடியாமல் விராட் கோலியிடம் தன்னுடைய கேப்டன் பதவியை ஒப்படைத்துவிட்டு, பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு மைதானத்திலிருந்து வெளியேறுகிறார். உடனடியாக சிட்னி நகரின் மையத்தில் உள்ள சென்டினல் பார்க் என்ற இடத்தில், சிட்னி நகரின் மையமான சென்டினல் பார்க் என்ற இடத்தில் உள்ள செயின்ட் வின்சென்ட் ஹாஸ்பிட்டல், செயின்ட் வின்சென்ட் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு 1 மணி நேரம் அவருக்கு ஸ்கேன்கள், பல்வேறு ஸ்கேன்கள் எடுக்கப்படுகின்றன. முதுகு பகுதியிலே, தண்டுவட பகுதியில் என பல்வேறு இடங்களில் ஸ்கேன்கள் எடுக்கப்படுகின்றன. அவருடன் இந்திய அணியின் மருத்துவ குழுவும், அதே போன்று அவருடைய இந்திய அணியின் லைசன் ஆபீசராக சென்றிருக்கும் அன்சுமான் ஆகியோரும் உடன் சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக எடுக்கப்பட்ட ஸ்கேன்களுக்கு பிறகு அவர் மீண்டும் மைதானத்திற்கு திரும்பியுள்ளார். ஆனால் அந்த ஸ்கேன்களின் ரிப்போர்ட் என்பது நாளை காலை தான், இன்று இரவு தான் கிடைக்கும் அவர்களுக்கு. எனவே நாளை காலை தான் பும்ராவுக்கு என்ன பிரச்சனை என்பது அறியப்பட்டு அவர் விளையாடுவாரா இல்லையா என்பதை நாளை காலை தான் முடிவாகும். அதுவரை அவர் விளையாடுவதற்கு விளையாடாரா மாட்டாரா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கும் என்பதுதான் தற்போதைக்கு கிடைத்த தகவல். என்றால் அவருக்கு ஸ்பாசம், அதாவது மூச்சு பிடிப்பு ஏற்பட்டிருக்கு, முதுகு பகுதியிலே, தண்டுவட பகுதிய பக்கத்திலே மூச்சு பிடிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது மட்டும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று உணவு இடைவேளைக்கு பிறகு 3.5 மணி நேரம் மைதானத்திலே பும்ரா இல்லை. அதே போன்று தற்போது ஈவினிங்கில் நெற்பயிற்சி நடைபெற்றிருக்கிறது, அப்பொழுதும் பும்ரா வரவில்லை. எனவே பும்ராவின் உடல்நிலை என்ன என்பது இன்னும் கேள்விக்குறிதான். அவர் நன்றாக நடமாடுகிறார், ஆனால் போட்டியில் விளையாடுவாரா, மீண்டும் பந்து வீச்சுவாரா என்பது மிக முக்கியமானது. என்றால் தற்போது மிக முக்கியமான கட்டத்திலே டெஸ்ட் போட்டி சென்று கொண்டிருக்கிறது. டெஸ்ட் போட்டியை வென்றே ஆக வேண்டிய கட்டாயத்திலே இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பும்ராவின் பந்து வீச்சு என்பது மிக மிக முக்கியம். என்றால் நீங்கள் பார்த்துக்கொண்டால் இந்த 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரிலே இதுவரை 152 ஓவர்களை வீசியிருக்கிறார் பும்ரா. இந்த 152 ஓவர்கள் 5 டெஸ்ட் போட்டிகளும் சேர்த்து வீசியிருக்கிறார். அதிலே 32 விக்கெட்டுகளை வீழ்த்தி முன்னணி பந்து வீச்சராக, முதன்மை பந்து வீச்சாளராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் பும்ரா. எனவே அந்த பும்ராவுடைய பந்து வீச்சு என்பது இந்திய அணியின் வெற்றிக்கு மிக 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 முக்கியமான பங்காற்றக்கூடியது. ஆனால் தற்போதைய சூழலிலே பும்ரா விளையாடுவாரா மாட்டாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. செயின்ட் வின்சென்ட் மருத்துவமனைக்கு நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தோம், ஆனால் அவர்கள் தொடர்பை எடுக்கவில்லை. ஆனால் அங்குள்ள பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது அவர்கள் கொடுத்த தகவல் என்னவென்றால், ஸ்கேன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, முதுகு பகுதியிலும் தண்டுவட பகுதியிலும் ஸ்கேன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்கேன்கள் ரிப்போர்ட் இன்று இரவு கிடைக்கும். இரவு கிடைத்த பிறகு நாளை மருத்துவர்களின் ஆலோசனைப்படிதான் பும்ரா விளையாடுவாரா மாட்டாரா என்பது தெல்ல தெளிவாக தெரிய வரும் என்பதுதான் அங்குள்ள செய்தியாளர்கள் நமக்கு உறுதி செய்த தகவல். எனவே பும்ரா விளையாடுவாரா மாட்டாரா என்றால் மிக முக்கியமான போட்டி நாளை காலை தான் நமக்கு தெரிய வரும். நிக்கிதா.